மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, ரொம்ப நாளாக ஒரு விடிவு காலம் வராதா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீராதா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகவே சொல்ல போகிற விஷயங்க இது. மிக முக்கியமான பதிவு, கவனமாக கேளுங்க. ஏன்னா உங்கள் வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போகிறாரு. அவர் யார், அவர் வந்ததும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்ம பேச போகிறோம். அந்த நபர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் தலையெழுத்தே முழுவதுமாக மாறப்போகுது. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தை கிடையாது. உங்கள் ராசிக்கு இப்போ அமைஞ்சிருக்கிற கிரகநிலைகள் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட அவமானம், கஷ்டம், துக்கம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகிறாங்க. மிதுன ராசிக்காரர்களான உங்களை பற்றி மற்றவங்களுக்கு சரியாக புரியலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் மனசில் ஒன்றும் வெளியே ஒன்றும் வச்சுட்டு பேசுகிற ஆட்கள் கிடையாது. உள்ளதை உள்ளபடி பட்டு பட்டுன்னு பேசுகிற அந்த சுபாவம் தான் உங்களுக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கி விட்டுருக்கு. யாருக்கு என்ன கஷ்டனாலும் ஓடி போய் முதல் ஆளாக நிற்கிற நீங்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது திரும்பி பார்த்தா யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த கேள்வி, அந்த வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உங்ககிட்ட அவங்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போன கதையை நினச்சி நீங்கள் பல ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருக்கீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்கிற நேரம் இப்போ உங்களுக்கு நெருங்கிருச்சு. உங்களை யார் யாரெல்லாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வளம் உயரும்போது அதுக்கு ஆணிவேராக இருக்க போகிறது அந்த புதிய ஒரு நபர் தான். அந்த நபர் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அவர் உங்கள் சொந்தக்காரரா, இல்லை பழக்கமானவரா, இல்லை உங்கள் தொழில் சார்ந்த நபரா அப்படின்னு பல குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், அவர் உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட உங்கள் வீட்டு வாசல் தேடி வரப்போகிறாரு. அவர் கையில் எந்த ஒரு பண மூட்டையோ இல்லை ஒரு பொன்பொருளோ வரப்போகிறது கிடையாது. ஆனால் அவர் கொண்டு வரப்போகிற ஒரு செய்தி, அவர் உங்களுக்கு காட்ட போகிற ஒரு பாதை உங்கள் வாழ்க்கையோட திசையை மாற்றி அமைக்க போகுது. இவ்வளவு நாளாக ஒரு இருட்டு அறைக்குள்ளே எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முட்டி மோதிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகிறது அந்த நபரோட வருகை தான். உங்கள் குடும்பத்துக்குள்ளே இத்தனை நாளாக இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன மனக்கசப்பு, இது எல்லாமே தீரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் சாதிச்சு ரொம்பவே அதிகம். கைக்கு வந்த பணம் வாய்க்கு எட்டலை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் 1 கோடி ரூபாய் கூட 1 ரூபாய் கூட மிச்சம் பிடிக்க முடியலையே, வாங்கின கடனை அடைக்க முடியாமல் அவமானப்பட வேண்டிய நிலைமை வருதே அப்படின்னு நீங்கள் பட்ட மன உளைச்சலுக்கு அளவே கிடையாது. ஆனால் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். வீட்டுக்கு வரப்போகிற அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் பொருளாதார நிலையை அடியோடு மாற்ற போகுது. உங்கள் கைக்கு பணம் பல வழிகளில் வந்து சேரப்போகுது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு நீங்களும் 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு வரப்போறீங்க. நீங்கள் எப்போவுமே ரொம்ப புத்திசாலி. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. ஆனால் உங்களை சுற்றி இருந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச சில மனிதர்களோட கண்திருஷ்டியாலும் அவங்க வச்ச சூழ்ச்சியாலும் உங்கள் திறமை வெளிவர முடியாமல் முடங்கி போய் கடந்துச்சு. இனிமேல் அந்த தடைகள் எல்லாம் விலக போகுது. உங்கள் வீடு தேடி வரப்போகிற அந்த நபரோட வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை விதைக்க போகுது. நான் தோற்று போயிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த எண்ணத்தை மாற்றி உங்களை ஒரு புதிய மனுஷனாக செதுக்க போகிறாரு. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக காணாமல் போன அந்த சிரிப்பு திரும்பவும் உங்கள் முகத்தில் ஒளிர போகுது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களினுடைய இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு நபரோட வருகை தான். அவர் எடுத்து வைக்கிற ஒரு முதல் அடி உங்களுக்கான வெற்றிப்படியின் முதலடி அப்படிங்கிறத நீங்கள் சீக்கிரமாகவே உணர்வீங்க. இந்த நேரத்தில் ஏன் அவர் வரணும், இத்தனை வருஷமாக படாத கஷ்டமா இப்போ என்ன வந்துச்சு, இப்போ ஏன் வர்றாரு
அப்படின்னு நீங்கள் சலிச்சுக்கிறது எனக்கு ரொம்பவே புரியுது. மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறவங்க. தேவையே இல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு ராத்திரி பகலாக மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கூட இப்போல்லாம் சரியாக வர்றதே கிடையாது. உடம்புல ஏதோ ஒரு சோர்வு, மனசில் ஒரு இனம் புரியாத பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கிரகநிலை இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு எதிராக இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ உங்களை கை தூக்கி விடுறதுக்கான நேரம் இது. அதனால தான் இயற்கையே அந்த நபரை உங்ககிட்ட கொண்டு சேர்க்க போகுது. இந்த நபர் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க போகிற இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் தொழிலையோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே விலக போகுது. நீங்கள் ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க, அதில் ரொம்ப நஷ்டம், வாடிக்கையாளர்கள் வர்றதில்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த நபர் கொடுக்க போகிற ஒரு சிறப்பான யோசனை அல்லது ஒரு சின்ன உதவி உங்கள் வியாபாரத்தை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போகுது. இல்லை, நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், அங்கே எனக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல, மேலதிகாரிகள் எப்போ பாரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நபர் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமைய போகிறாரு. அவர் சொல்கிற ஒரு சின்ன வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மந்திரம் மாதிரி வேலை செய்ய போகுது. பெரிய குறைகள் எல்லாமே நீங்க போகுது. மனசில் சந்தோஷம் வந்தாலே உடம்புல பாதி வியாதி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நபர் உங்கள் வீட்டுக்கு உங்ககிட்ட பேசுகிற அந்த சில மணி நேரங்களில் உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாமே ஒரு பெரிய மழை இளங்கின மாதிரி லேசாக ஆயிரும். யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு, நம்ம கஷ்டத்தை சொல்ல ஒரு ஆள் இல்லையேன்னு நீங்கள் தவிச்ச தவிப்புக்கு மருந்து அவர் இருப்பார். நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொட்டி தீர்க்கலாம். அவங்க உங்களை எந்த விதத்துலையும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. மாறா உங்களுக்கான சரியான தீர்வை ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், உதாரணமாக ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனையோ இல்லை பஞ்சாயத்துகளோ உங்களுக்கு இருந்தால் அதில் ஒரு நல்ல முடிவு சீக்கிரமாகவே வரப்போகுது. அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு முக்கியமான தகவல் இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைகள் இருந்து உங்களை ரொம்ப சுலபமாக வெளியில் கொண்டு வந்துடும். உங்கள் கையை விட்டு போயிடும்னு நினச்ச பல விஷயங்கள் திரும்ப உங்கள் கைக்கே சேரும். இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கிற ஒரு பொற்காலம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் இத்தனை நாளாக தலை குனிஞ்சு நின்ன நீங்கள் இனிமே கெத்தாக தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. உங்கள் மேலே வீண்பள்ளி சுமத்தினவங்க, உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினவங்க எல்லாருமே உங்கள் முன்னாடி நிற்கிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் கூட அவங்கள பழிவாங்க நினைக்க மாட்டீங்க. மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு இயற்கையிலேயே இலகன மனசு. உங்களை எவ்வளவு தான் கஷ்டப்படுத்தினாலும் ஒரு சின்ன கஷ்டம்னு மற்றவங்க வரும்போது நீங்கள் போய் உதவி செய்வீங்க. உங்களினுடைய இந்த நல்ல குணத்திற்கு இவ்வளவு நாளாக சோதனைகள் வந்துச்சே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இறைவன் உங்களுக்கு புடம் போட்ட தங்கம் மாதிரி மாற்றி இருக்காரு. அந்த தங்கத்தோட உண்மையான மதிப்பு தெரிய போகிற நேரம் தான் இது. அந்த நபர் உங்கள் வீட்டு வாசலில் காலெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. சிலருக்கு இப்போ மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கும். எங்கேயோ இருக்கோம், அந்த நபர் எங்கேயோ இருக்காரு, அவர் எப்படி சரியாக எங்கள் வீடு தேடி வருவார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது சாதாரணமாக மனுஷங்களாக பார்த்து நடக்கிற சந்திப்பு கிடையாது. இது உங்கள் குலதெய்வம் நேரில் நிற்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மனுஷ ரூபத்தில் உங்களுக்கான ஒரு உதவியை அனுப்பி வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. இத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்ச புண்ணியம், உங்கள் முன்னோர்கள் செஞ்ச தர்மம், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்போ உங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக வாசலுக்கு எடுத்துகிட்டு வரப்போகுது. அதனால் அவர் எப்படி வருவார், எப்போ வருவார்னு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். காலம் கனியும் போது இலை தானா உதிரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த சந்திப்பு ரொம்பவே இயல்பாக நடக்காது, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசிக்காரங்க, இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாம். ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி, என்னை காக்கும் தெய்வமே போற்றி போற்றி. முடிஞ்சதுன்னா நீங்களும் இந்த மந்திரத்தை மனசார 3 முறை சொல்லிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேச்சால் எதிரிகளை கூட
கூட நண்பனாக மாற்றிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு எல்லாமே பார்க்க மாட்டீங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டாரம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கோபக்காரங்களும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நட்புக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்க. இவங்க அனைவருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த வீடியோ பதிவை முழுமையா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆனதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை, நட்சத்திர பலன்களை, பரிகாரங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சனீஸ்வர பகவான் தொழில், உத்தியோகம், வருமானம், குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், கல்வி இதில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ராசிக்காரர்களுக்கும் அதாவது ஒரு நட்சத்திரங்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளோட அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்படுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் முயற்சி பண்ணாலுமே ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனோட அருள். முதல் ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமான் பேரை எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கக்கூடியவங்க. நவ கிரகங்களினுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்கள். புத்தி சாதுரியத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். நுண்ணறிவும் இருக்குது, பேச்சு சாதுரியமும் உங்ககிட்ட இருக்குது. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க. எந்தெந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி வேணும்னு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எதை செஞ்சாலுமே கரெக்டாக அதற்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்வீங்க. பழிப்பாவத்துக்கு பயந்து வேலை பார்க்குறதுல நீங்கள் தாங்க முன்னணியாக இருக்கீங்க. நேர்பாதையில் செல்லக்கூடிய நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கீங்க. கையில் காசு தங்கவே மாட்டேங்குது, கடன் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இப்படி ஏகப்பட்ட நற்குணங்களை கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்ம கட்டுக்குள்ளேயே இல்லை. தரிகட்டு ஒரு வாகன வண்டி ஓட்டினா எப்படி இருக்குமோ அப்படி தாங்க வாழ்க்கை இருக்குது. எப்போ தான் இது நம்ம கண்ட்ரோலில் வருமோ தெரியல. நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று செய்யுது. நம்ம இது நல்லதுன்னு போனால் அது கெட்டதுன்னு நிற்கிது. ஒதுங்கி நின்னா வம்பிழுத்து சண்டை வர வச்சிருது. எனக்கு மட்டும் தேடி தேடி வீடு தேடி கஷ்டங்கள் வருது, நஷ்டங்கள் வருது. ஏன் கடவுளே, நான் யார்கிட்ட போய் கேட்க? தெய்வத்தின் மீதான நம்பிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இது மிதுன ராசியினுடைய கரண்ட் சுச்சுவேஷனாக இருக்குது. அப்படியே நேர்மாறாக நீங்கள் நம்பின மாதிரியே தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தால் ஒரு மாற்றம் வரும். அந்த அளவுக்கு தரிகெட்டு ஓடுன உங்களினுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறாங்க. வேண்டா சாமி, அந்த பக்கம் போகாத, பாதிப்பு வரும் அப்படின்னு அதுவும் உங்களை யார் வீழ்த்த நினச்சாங்களோ உங்களோட வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த 138 நாட்கள் சனி பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாருங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. சனி பகவானினுடைய பெயரை கேட்டாலே பயம்ல வருது. இல்லைங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த சனியோட பெயர்ச்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையை காட்டப்போகுது. உங்களுக்கு மகா பொற்காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அடுத்த 138 நாட்கள் சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசிக்காரங்க வளமெல்லாம் பெருக போகுது. தொழில் ரீதியாக தடைப்பட்ட எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக நடக்க போகுது. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீன ராசியில் இனி வரக்கூடிய நாட்கள் வக்ர பயிற்சியாக போகிறாரு. என்னங்க, பின்னோக்கி நகர போகிறாரு. இந்த நாட்கள் 138 நாட்களில் இருந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீன ராசியில் நேரடியாக மாறுவாருங்க.
இந்த சனி பகவானினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பல ராசிகளுக்கு நல்ல நேரத்தை கொடுக்க போகுது. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நிதிநிலை வலுவாக இருக்குது. பணவரவு அதிகமாக போகுது. நல்ல செய்திகள் கிடைக்கும். வணிக ரீதியில் தொழில் ரீதியில் நல்ல வலுவாக இருக்குதுங்க. நினச்ச காரியங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்குது. சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. எதிரிகள் எல்லாமே தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க, இல்லை விலகி ஓடி போவாங்க. ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிங்க உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். கல்வியில் வெற்றி பெற போறீங்க. சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை அடுக்கடுக்காக நடத்தி கொடுக்க போறாரு. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே முடிய போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. புதிய வாய்ப்புகள், தொழில் விருத்தி போன்ற பல்வேறு நன்மைகள் ஏற்பட போகுது. சனீஸ்வரன் பகவானினுடைய அருளை முழுமையாக பெற உங்களுக்கு பிடிச்ச முருகன் பேரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நடந்து முடிஞ்சிடும். மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்க. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு நேர்மறையாக செய்யக்கூடியவங்க. இருந்தாலும் சில நேரங்களில் கடன் மற்றும் மனக்கவலைகளால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை குறைக்கும் நிலை வந்துருச்சுங்க. ஆனால் சனீஸ்வர பகவான் அடுத்த 138 நாட்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போறாரு. சனீஸ்வர பகவான் பயிற்சியால் மிதுன ராசிக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்குது. இது ஒரு பொற்காலமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக நன்மைகள், நிதிநிலை வலுப்பெறும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். எதிரிகள் தீங்கு செய்ய முடியாது. அரசியல் துறையில் ஆதரவு பெருகும். வருமானம் அதிகரிக்கும். தைரியம் கூடும். குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் வெற்றி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. சனீஸ்வர பகவானினுடைய அருளால் தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும். மூதாதையார் சொத்து பிரச்சனைகள் தீரும். மனைவி வழியில் ஆதரவு பெருக போகுது. அரைகுறையாக நின்று வீடு கட்டுற வேலை எல்லாமே இப்போ முடிய போகுது. வங்கி கடன் கிடைக்குங்க. பேசாமல் இருந்த உறவுகள் உங்ககிட்ட பேசுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் உபாதைகள் மறையும். தூக்கமின்மை முடியுங்க. ஆன்மீக பயணங்கள் போய் புத்துணர்ச்சி பெறுவீங்க. வழக்குகள் சாதகமாக மாறும். இழந்த பொருட்களை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஆதாயம். சொந்த வீடு மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. அலுவலகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கன்னி பெண்களுக்கு காதல் குழப்பம் தீருங்க. உயர்கல்வியில் வெற்றி, திருமண தடைகள் எல்லாமே நீங்க போகுது. வகுப்பறையில் நல்ல பெயர் கிடைக்க போகுதுங்க. பொது தேர்வில் நல்ல மதிப்பு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். முடங்கிய தொழில் முன்னேறும். போட்டிகளில் முன்னின்று முறியடிப்பீங்க. பழைய கடைகளை புதுப்பிச்சு விரிவுபடுத்துவீங்க. வியாபார நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வீங்க. தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாளணும். திடீர் இடமாற்றம் சாதகமாக அமையும். புதிய சலுகைகள், சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேற போகுது. மிதுன ராசிக்காரர்களே, தொழில் மற்றும் வேலையில் கவனமாக இருக்கணுங்க. அகலக்கால் வைக்காம பொறுமையோடு செயல்படுங்க. இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சேமிக்க தொடங்குங்க. மனைவி மற்றும் கணவர் கையில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். சமுதாயத்தில் செல்வாக்கு உயரும். தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீங்க. மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவீங்க. வியாபாரம் பெருக போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சொந்த ஊர்லேயே நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு